ஹலோ எவ்ரிஒன், குட் மார்னிங். திஸ் இஸ் ரஞ்சிதா ஃப்ரம் பாவமன்மனம். இன்றைக்கி நம்மளோட சேனலில் வித்தியாசமாக எல்லா காய்கறியோட பூ வந்து பார்க்கலாம். இது வந்து பச்சை வெண்டையோட பூவு. பச்சை வெண்டையோட பூ வந்து இப்படி தான் இருக்கும். அதே மாதிரி இது வந்து சிகப்பு வெண்டையோட பூவு. சிகப்பு வெண்டையோட பூ வந்து உள்ளக்க பார்த்திங்கன்னா ஒரு மெஜந்தா ரெட்டில் இருக்கும், அந்த உள்ளக்க இருக்கிற பகுதி. அப்புறம் வந்து கத்திரிக்காயோட பூ வந்து நான் பார்த்த வரைக்கும் பச்சை கலர் கத்திரிக்காவாக இருந்தாலும் சரி, ஊதா கலர் கத்திரிக்காவாக இருந்தாலும் சரி, அதோடய பூக்கள் வந்து இந்த பர்பிள் கலரில் தான் இருக்குது. சில பூ வந்து கொஞ்சம் இன்னும் லைட் பர்பிளில் வேணால் இருக்குது. ஸோ இது எல்லாமே கத்திரிக்காயோட பூ தான். இதெல்லாம் நாங்கள் பார்த்ததில்லைன்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க, சரி பார்த்தது இல்லாமல் இருக்கிறவங்களும் இருக்காங்க. அவங்களுக்காக தான் இதெல்லாமே கத்திரிக்காயோட பூ தான். இது பார்த்திங்கன்னா பீன்ஸு, நம்ம நார்மலாக வந்து கேரட் பீன்ஸில் கடையில் வாங்குகிறோம்ல பீன்ஸ், அந்த பீன்ஸோட பூ வந்து இந்த மாதிரி தான் இருக்குது. லைட்டாக ஒயிட்டும் பர்பிளும் கலந்த மாதிரி ஒரு கலரில் இருக்குது. இது எல்லாருக்குமே தெரியும், தக்காளி பூவு. தக்காளி காய் வர்றதுக்கு முன்னாடி இந்த பூ தான் இருக்கும். ஸோ இதெல்லாமே தக்காளியோட பூவு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து புடலங்காவோட பூவு. நான் ரீசெண்டாக வேறு புடலங்காவில் பெண் பூ வரலன்னு சொல்லிட்டு போட்டிருந்தேன். அப்போ கூட இந்த பூ உங்களுக்கு காமிச்சிருப்பேன். இது வந்து புடலங்காவோட பூவு. இது வந்து பாகக்காவோட பூவு. இப்படி தான் இருக்கும். மேலே பாகக்காவோட பூ, இன்னொரு பூ காட்டிடலாம். எல்லோ கலரில் இருக்குது பாகக்காவோட பூ. எல்லா பாவக்காய் பூவுமே எல்லோ கலர். என்ன வெரைட்டி ஆஃப் பாவக்காவாக இருந்தாலும் அது எல்லோ கலரில் தான் இருக்குது. ஸோ இது வந்து தக்காளியோட பூவு. டொமேட்டோஸோடையே இருக்குது உங்களுக்கு தக்காளியோட பூவு. செர்ரி டொமேட்டோவுக்கு அதை விட கொஞ்சம் குட்டியாக இருக்குது பூவு. இது வந்து மாதுளைப்பூ. மாதுளைப்பூ வந்து இது விரிஞ்சிச்சுன்னா மாதுளைப்பூ இப்படி தான் இருக்கும். அப்புறம் இது வந்து மணத்தக்காளி பூ, இப்படி தான் இருக்குது குட்டியாக. அப்புறம் இது வந்து புளிச்சக்கீரை, கோங்குராவோட பூவு. இந்த பூவை பார்த்ததுக்கப்புறம் தான் உங்களுக்கு எல்லா பூவையும் எடுத்து அனுப்பணுன்னு எனக்கு தோணுச்சு. அப்புறம் பீன்ஸு, காராமணி பீன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த காராமணி பீன்ஸோட பூ இப்படி தான் இருக்கும். லைட்டாக ப்ளூ, லைட்டாக எல்லோ, லைட்டாக ஒயிட், அந்த மாதிரி நடுவில் அந்த மாதிரி ஒரு பீன்ஸ் பருப்பு மாதிரி இருக்கும். இதுதான் காராமணி பீன்ஸோட பூ. நான் நோட் பண்ண வரைக்கும் அவரைக்காய் பீன்ஸு, காராமணி பீன்ஸோட பூக்கள் எல்லாமே ஓரளவுக்கு சிமிலராக இருக்குது சைஸு. பார்த்திங்களா, இது வந்து ஒரு ஸ்கை ப்ளூ, எல்லோ, பர்பிள் எல்லாமே சேர்ந்துருக்கு. இதுவும் ஒரு காராமணி பீன்ஸோட பூ தான். காராமணி லாங் பீன்ஸோடது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ப்ளூ கலர் பர்பிள் கலர் சேர்ந்து தான் இருக்குது. ஒரு ஷேப் பார்த்திங்கன்னா சங்குப்பூ ஷேப்பில் இருக்குது. பார்க்குறதுக்கே கொஞ்சம் அழகாக இருக்குல்ல. ஸோ அதிலிருந்து பீன்ஸ் வந்து அந்த நுனியில் அந்த நடுவில் இருக்கிற பார்ட் இருக்கும். இதுவும் புடலங்காவோட, இங்கே இருக்கிற ஒரு புடலங்கா கொடியோட ஒரு பூ. இது இன்னும் நிறையா பூ இன்றைக்கி மிஸ் ஆகிருக்கு. பூசணிக்காய் பூ மிஸ் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் பீக்கங்காவோட பூவும் மிஸ் ஆகிருக்கு. இது பார்த்திங்கன்னா முடக்கத்தானோட பூவு, குட்டியூண்டாக இருக்கும். முடக்கத்தான் கீரை சொல்லுவாங்களே, அந்த கீரையோட பூ இது. அதுக்கப்புறம் இது வந்து அவரைக்காவோட பூ. அவரைக்காய் பூ வந்து பியோர் ஒயிட்டில் தான் இருக்குது. இதில் வந்து பர்பிளோ இல்லை மற்ற கலர்ஸ் வந்து இல்லை, நல்ல ஒரு பியோர் ஒயிட்டில் தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக அந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். ஹாப்பி கார்டனிங். தேங்க்யூ.